அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குடியரசுத் தலைவரோட அதிகாரத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த அதிகாரத்துல முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக அதிகாரம். நிர்வாக அதிகாரம்னா, அதாவது எந்த ஒரு நிர்வாக செயல்பாடுகள் செயல்பட்டாலும் இந்தியாவுல அந்த குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலின் அடிப்படையில தான் செய்யப்படும். அது மட்டும் இல்லாம உச்சபட்ச அதாவது இந்திய ராணுவம், அப்புறம் கடற்படை இப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 படைகளுக்குமே சேர்ந்து முப்படைக்குமே முக்கியமான நபரா வந்து யார் இருக்காருன்னா, குடியரசுத் தலைவர் தான் இருக்காரு. சரி இவர் மட்டும் இந்த பணிகள் தான் செய்றாருன்னு கேட்டா கிடையாது. இவர் வந்து நியமன பணிகளும் செய்றாரு. ஏன்னா, அவர் வந்து நிர்வாகத்துறை தலைவர் அல்லவா? அப்படிங்கும்போது என்ன செய்றாருன்னா, உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், தணிக்கை கணக்கு குழுவை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறம் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி, அப்புறம் ஆளுநர், இந்த மாரி முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள், ஆட்சி தமிழ், அதுக்கப்புறம் ஆட்சி மொழி ஆணையம், இந்த மாரி உள்ளவங்கள எல்லாத்துலயுமே நியமனம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவர்ட்ட தான் இருக்கு. ஏன்னா, அவரோட முக்கியமான பணியான நிர்வாகத்த அவர் நேரடியாவும் செய்யலாம். அப்படி இல்லன்னா, அவர் தனக்கு கீழ இருக்கக்கூடிய நபர்களின் மூலமாவும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வகையில இவர் வந்து தனக்கு கீழ உள்ள பணிகளை செய்வதற்கான பணிநபர்களை நியமித்து, அவர்கள் மூலமாகவும் நிர்வாக பணியை சிறப்பாக